ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 4 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன் வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் ஷாலோம் ஊழியத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த லெந்து நாட்களின் முதல் வார கன்வென்ஷன் நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த போதகர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடத்திலே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள், ஜனவரி 10ஆம் தேதி வரை 100 நாட்கள் பணித்தளத்திலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், அதிகமான ஊழியங்கள், திறந்த வாசல். கடந்த ஆண்டிலே 40 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்தோம். அதைத் தொடர்ந்து மிஷன் சண்டே 1000 சபைகளிலும் கொண்டாடுவார்கள். அங்கே பிரத்யேகமாக நிறைய ஆலயத்திற்கு போக வேண்டும். அதைத் தொடர்ந்து கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற வேண்டிய ஒரு அவசியம். ஒரு ஆலயத்திற்கு போனால் ஒரு ஆலயம் போக முடியாது. வரிசையாக 4-5 ஆலயங்கள் அந்த ரோட்டில் இருக்கும். ஒரு ஆலயத்துக்கு போய்விட்டு இன்னொரு ஆலயத்துக்கு போகலன்னா அந்த ஊழியர் வந்துடுவார், சண்டை போடுவார். எங்களை கடந்து தானே போனீங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க. இந்த 100 நாட்களில் 75 ஆலயங்கள் விசிட் பண்ணி எல்லா ஆலயத்திலும் நிரம்பி வழிகிற ஜனங்கள். நான் போனால் உடனே எனக்கு ஒரு பெரிய பாகுடி கட்டுவாங்க, தலப்பா ஒரு இதை வச்சு கட்டுவாங்க, ஷால் போடுவாங்க, மாலை, 1 மாலை 2 மாலை இல்லை, ஒரு 50 மாலை போட்டுருவாங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும். அதுலேயே தாத்தா பாட்டிமார் என்னை எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு பார்ப்பாங்க. ஒரு ஆலயத்துக்கு போனால் ஒரு 5 வருஷம் ஆயிரும் திரும்பி போகிறதுக்கு. என்னை பார்த்த உடனே தாத்தா பாட்டிமார் கூட கட்டி பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கமும் நம்மளை கசக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, புதிதாக வந்திருக்கவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மக்களோட நெருங்கி ஜெபித்து பேசினது நிமித்தம் அந்த நேரத்தில் எனக்கு இருமல் சளி அதிகமானது. அதை தொடர்ந்து என்னுடைய லங்ஸில் கொஞ்சம் வைரல் அட்டாக் இருந்தது. ஆகவே நான் போன
ஜனவரி மாதம் 4 மாவடி மீட்டிங் வந்திருந்தோம். அதில் முடிஞ்ச உடனே டாக்டர் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது. ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு பெரிய அளவில் எந்த பாதிப்பு இல்லாதபடி வெறும் ட்ரீட்மெண்ட்லேயே அதை சரி பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். நான் சரியானாலும் கூட டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க, 3 மாதம் நீங்கள் பணித்தளத்துக்கு போகக்கூடாது, அந்த கிராமங்களில் போய் அவங்களோட மிங்கிள் ஆகக்கூடாது, அட்லீஸ்ட் 1 மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், பேசக்கூடாதுன்னார். நான் சொன்னேன், பேசுகிறது தான் என் பொழப்பு, அதை விட்டுட்டு எப்படி நான் இருக்க முடியும்? அவர் சொன்னார், சரி அளந்து பேசுங்க, ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் பேசுங்க, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் லங்ஸுக்கு உங்கள் ஹார்ட்டுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும். இந்த நாட்களில் நான் 35 வருட ஊழியத்தின் பாதையில் நான் கடந்து வந்த பாதையை எழுதி கொண்டு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய ஷாலோம் சபைகளுக்கான சட்ட திட்டங்கள், போதகருடைய கையேடு தேவையான அளவுக்கு அதை எழுதி கொண்டு இருக்கிறேன். இந்த நாளிலே நான் இங்கே இருக்கிறபடினாலே இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். 23ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள். 65 வருடங்கள் முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். சபையில் ஜெபித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை பயன்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி 1 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, கிருபை உண்டு. நீர் பேசும், அடியனை மறைத்துக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த 40 நாட்கள் லெந்து கால நாட்கள் நம்முடைய முற்பிதாக்கள் 1 வருட கிறிஸ்டியன் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது 40 நாட்கள் நாம் ஆண்டவரோடு அதிகமாய் உறவாடும்படியாக, வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, உபவாசிக்கும்படியாக, நம்மை தாழ்த்தும்படியாக இந்த 40 நாட்களை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நான் சிறு பையனாக இருக்கும்போது எனக்கு சொந்த ஊர் சிவகாசி, சிஎஸ்ஐ ராக்லன் சர்ச்சுடைய மெம்பர் நாங்கள். என்னுடைய தாத்தா தான் அந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த 40 நாட்கள் வரும்போது ரொம்ப எங்கள் அண்ணன் தம்பிச்சு எல்லாருக்கும் ரொம்ப கசப்பாக இருக்கும். ஏனென்றால் வீட்டிலே மட்டன், முட்டை, இந்த நான்வெஜ்ட்டு நிறுத்திடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் சொல்லிடுவாங்க, சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் சினிமா தியேட்டர், எங்கள் அப்பா சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அதனால் எங்களுக்கு ஃப்ரீ. நான் நல்லா சினிமா பார்க்க போவேன். 40 நாள் சினிமா போகக்கூடாதுன்ட்டுருவாங்க. வீட்டில் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் அக்காவுக்குலாம் ரொம்ப கவலையாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டே இருப்போம், எப்படா இந்த ஈஸ்டர் அன்னைக்கு வரும்னு சொல்லி காத்துட்ருப்போம். எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கே எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது அறியாமையின் காலம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவரை நேசிக்க நேசிக்க இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு உறவாடும்படியாக ஒரு நல்ல நாட்களாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நான் விசேஷமாக பொதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை 4 சுவிசேஷங்களை வாசிப்பது மட்டுமல்ல, அதிகமாய் தியானிப்பேன். இயேசுவை போல், இயேசுவை போல் நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். அவரை போல பரிசுத்தம், இயேசுவை போல ஜெபம், இயேசுவை போல வேத வசனத்தில் ஒரு நிற்பது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, அவருடைய வல்லமை, இயேசுவின் தாழ்மை, இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு, அதை வாசிக்க வாசிக்க என் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, என்னுடைய ஊழியத்திலும் மிக சிறந்த ஆசீர்வாதத்தை நான் கண்டு வருகிறேன். இந்த நாளிலே குறிப்பாக ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் உறவாட ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பேரபிள்ஸ், உவமைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறார். தம்முடைய சீஷர்களிடத்திலே உவமைகள் மூலமாக அதிக சத்தியத்தை, ஆவிக்குரிய காரியங்களை, பரலோகத்தின் ராஜ்யத்தின் காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். அந்த உவமைகளிலிருந்து
3 செய்திகளை நான் கூற ஆசைப்படுகிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஊமைகளினால் அன்றி அவர்களுக்கு வேறொன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தியாலஜிக்கலாக, அதாவது வேத அறிவு அதிகமாய் சொல்லும்படியாக வார்த்தைகளை சொல்லவில்லை. அவர் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக, குறிப்பாக கிராமத்தில் உள்ள ஜனங்கள், ஏழை ஜனங்கள், எளிய ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அநேக உவமைகளை கூறினார். பார்த்திங்கன்னா, விதைக்கிறவன், மீன் வலை, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறத உவமைகளை பார்த்திங்கன்னா சாதாரண பாமர மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவிகள், பரிசேயர்கள், ஆயக்காரர் அவரிடத்திலே வந்தார்கள், பெண்கள் வந்தார்கள், சிறு பிள்ளைகள் வந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசங்கம் எல்லாம் எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக, அதே நேரத்தில் ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அந்த உவமைகளை அவர் பேசியிருக்கிறார். அவர் சொன்ன 50க்கு அதிகமான உவமைகளிலே சில உவமைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் உவமைகளாக இருக்கிறது. அதிலே என்னுடைய வாழ்க்கையை அதிகமாய் தொட்ட 3 உவமைகளை ஒன்றை இந்த இரவிலே நாம் தியானிப்போம். வாசிக்க கேட்ட லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு அழகான குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இதை கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம், இல்லை என்றால் மனம் திருந்திய மைந்தன் என்று சொல்லுவோம், இல்லை என்றால் தொலைந்து போன மகன் என்று சொல்லுவோம். இந்த ஊமைக்கு எத்தனையோ பெயர் கொடுக்கலாம். இந்த ஊமையிலே ஆண்டவர் 3 நபர்களை காட்டுகிறார். அவர்களை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது 11ஆம் வசனம் வாசிப்போம். ஒரு மனுஷருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். குடும்பம். இந்த உவமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த காரியத்தை அவர் சொல்ல விரும்புகிறார் என்றால், முதலாவதாக இந்த 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமை சொல்லியிருக்கிறார். ஒன்று, காணாமல் போன ஆடு. 2வது, காணாமல் போன காசு. 3வது, காணாமல் போன மைந்தன். இந்த 3 உவமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதல் உவமையிலே வழி தவறி போன ஆடு. அந்த ஆட்டுக்கு வழி தெரியல, அது எங்கே போனாலும் சுற்றி சுற்றி தான் போகும். ஆனால் வழி கண்டுபிடிக்க தெரியாதனால மெய்ப்பன் தேடி வருகிறான். 2வது உவமையிலே காணாமல் போன காசு. அந்த காசுக்கு உயிர் கிடையாது, ஆகையால் அது போன இடத்துல விழுந்து கிடக்கிறது. ஆகையினாலே அந்த ஸ்திரீ தேடி அலைகிறாள், அதை பெற்றுக்கொள்ளுகிறாள். ஆனால் 3வது மனிதன். மனிதன் தொலைந்து போன பின்பு தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறான். அவன் எழுந்து தகப்பனிடத்திலே வர வேண்டும், அதுவரை தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த 3 ஊமையிலும் ஆண்டவர் 3 காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதிலும் இன்றொன்று மிஷன் என்று பார்க்கும் பொழுது, தொலைந்த ஆடு, ஒரே ஒரு ஆடு 1%. தொலைந்த காசு 10ல் 1, 10%. ஆனால் மனிதர்கள் 2ல் 1, 50%. ஆண்டவர் எவ்வளவாக தொலைந்து போன, விலகி ஓடின ஆத்துமாக்களை குறித்து எவ்வளவு கவலைப்படுகிறார் என்பதை இந்த 3 ஊமையிலே அவர் கூறியிருக்கிறார். இந்த 3 ஊமையிலும் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். 3 ஊமையிலும் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அது எது நிமித்தம் மகிழ்ச்சி? நிறைய காணிக்கை கொடுப்பதினாலோ, ஆலயங்களை கட்டுவதினாலோ, இல்லை திருவிழாக்களை நடத்துவதினாலோ அல்ல. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். இந்த அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இதே வார்த்தையை 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதே வார்த்தையை அங்கு 23ஆம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 32ஆம் வசனத்திலையும் சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ
தொலைந்த மனம் திரும்பிய ஆத்துமாவை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. ஆகவே இது 3 உவமைகளாய் ஆண்டவர் பேசி அதை புரிய வைக்கிறார். முதலாவது இங்கு பார்க்கிறோம், ஒரு குடும்பம், 2 குமாரர்கள், அருமையான பெற்றோர். இந்த உறவுகளை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய உலகத்திலே, அதாவது தேவனோடு உள்ள உறவு, சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிறோம். மேல் நோக்கிய அந்த காரியம், அது அந்த உறவு பரலோகத்திலே ஆண்டவரோடு உள்ள உறவை காட்டுகிறது. அடுத்த அந்த சிலுவை, அந்த கட்டையானது மனிதர்களோடு கூடிய உறவு, மனிதர்களோடு மட்டுமல்ல தேவனோடு கூட மட்டுமல்ல, ரெண்டையுமே இணைப்பது தான் சிலுவை. இந்த ஊமையிலே தேவன் ஒரு அழகான குடும்பத்தை சொல்லுகிறார். பெயர் குறிப்பிடவில்லை, ஆனால் நல்ல ஒரு குடும்பம் உறவுகள் தேவன் கொடுப்பவை. இந்த உலகத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி, எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் இல்லற வாழ்வை ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே தேவனே வந்து அவர்களோடு கூட உறவாடுகிறார். இந்த உறவுகளை உண்டு பண்ணினவர் தேவன். இன்றைக்கு நாம் வாழுகிறோம். நம்முடைய குடும்பம், தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், இன்லாஸ், எவ்வளோ பெரிய உறவு. இந்த உறவுகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உறவுகளை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். இந்த உறவைத்தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். சந்தோஷமான ஒரு குடும்பம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள், எந்த குறை கிடையாது. இந்த இளைய மகன் பிரிந்து போவதற்கு எந்த காரணம் கிடையாது. ஏனென்றால் தகப்பன், நல்ல தகப்பன். அந்த தகப்பனை பற்றி பின்னாடி பார்க்குறோம். அவர் எவ்வளோ தூரம் மகனுக்காக மனம் இறங்குகிறார், மன்னிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் அம்மாவை குறித்து எழுதவில்லை என்றாலும் அந்த குடும்பத்திலே ஒரு தாயுடைய பாசம், அவர்களுக்கு எந்த குறையில்லாமல் அவங்க வளர்த்துருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நல்ல வசதிகள், நல்ல வீடு, அங்கே பார்க்குற வேலைக்காரர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போது ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பெற்றோர், உறவு, பிள்ளைகள் எல்லாவற்றையும், சகோதர பாசம், அது மட்டுமல்ல தேவையான எல்லாவற்றையும், வீடு, வாகனம், என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் அந்த குடும்பம் வாழுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட குடும்பத்திலே ஒரு பெரிய துக்கமான காரியம் எழும்புகிறது. என்ன காரியம்? இந்த உறவுகளை பிரிக்கும்படியாக இளைய குமாரன் வந்து கேட்கிறான், எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று. சற்று நினைத்து பார்ப்போம். அழகான நல்ல ஒரு குடும்பம். இந்த இளைய குமாரன் எப்படியாக அவன் மனதிலே இந்த விதை விதைக்கப்பட்டது? ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம், ஏவாள், தேவன் 3 பேரும் இருந்த பொழுது பிசாசானவன் உள்ளே வர முடியவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருந்தான். எப்பொழுது ஏவாள் தனிமையாக இருப்பாள், எப்பொழுது ஆதாமை விட்டு தனிமையாக இருப்பாள், அப்பொழுது நான் போய் அந்த விதையை விதைக்க வேண்டும், பாவத்தை விதைக்க வேண்டும். அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அதே போலத்தான் தேவையில்லாத உறவு குடும்பத்திற்குள் வரும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை அணுகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அந்த குடும்ப உறவு, தேவன் கொடுத்த உறவுகளிலே கசப்புகள் வருகிறது, பிரிவுகள் வருகிறது. இந்த இளைய மகன் ஒருவேளை உலகத்தை பார்த்திருப்பான். வீட்டுக்குள் இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷம். ஆனால் உலகத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை அவனுடைய நண்பர்கள், பிசாசின் பிள்ளைகள் அவனுடைய மனதை கெடுத்திருக்கலாம். அவனுடைய மனதிலே என்ன பேசியிருக்கலாம்? அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவனுடைய மனதிலே ஒரு காரியத்தை முதலாவது சொல்லியிருக்கலாம். பாரு, உனக்கு எல்லாமே இருக்குது, பட் நோ ஃப்ரீடம் டு என்ஜாய். உனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் உனக்கு ஃப்ரீடம் இருக்குதா? மனதில் பிசாசு வரைக்கிற முதல் விதை, நல்ல குடும்பம், நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், நல்ல பிரதர்ஸ் தான். பட் ஆர் யூ ஹாவ் ஃப்ரீடம்? உனக்கு ஃப்ரீடம் இருக்கா? இதைத்தான் முதல்ல விதைக்கிறான்.
பிள்ளைகள் மனதில் விதைக்கிறான், மனைவியுடைய மனதில் விதைக்கிறான். உனக்கு எங்கே ஃப்ரீடம் இருக்குது? அஃப்கோர்ஸ் எல்லா ஆசீர்வாதம் இருந்து என்ன புண்ணியம்? ஆர் யூ ஹேவ் ஃப்ரீடம்? அதே நேரத்தில் நோ பவர் டு என்ஜாய். எல்லாம் இருந்து உன்னால் அனுபவிக்க முடியுதா? இந்த ரெண்டு காரியத்தை பிசாசானவன் விதைக்கிறான். ஏவாள் உள்ளத்திலே வந்து அப்படித்தான் விதைத்தான். இன்றைக்கும் தேவன் கொடுத்த குடும்பம் நல்ல குடும்பம், நல்லதொரு குடும்பம், பிசாசின் வழியாக தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அப்படிப்பட்ட விதைகளை, கசப்பான விதைகளை அவன் விதைக்கிறான். ஆர் யூ ஹாவ் த ஃப்ரீடம்? இன்றைக்கு அப்படித்தான் கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து, சகோதரர்களை பார்த்து, உனக்கு ஃப்ரீடம் இருக்கா? நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடியுதா? போய் கேள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்முடைய குடும்பத்தை பார்த்து சந்தோஷமாக இருக்கிற வேளையிலே நாம் பிசாசின் ஆலோசனைக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பிசாசினுடைய நபர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். அவன் வந்து கேட்கிறான், அப்பா என்னுடைய பகுதி எல்லாம் பிரித்து தாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். அவனுடைய வீட்டை காட்டிலும் இந்த உலகத்தை பிசாசானவன் காட்டுகிறான். பார், எவ்வளவு அனுபவிக்க வேண்டிய காரியம் உண்டு என்று சொல்லி அவனை தவறாக வழி நடத்துகிறான். தகப்பனிடத்தில் வந்து அவன் கேட்ட பொழுது தகப்பன் துக்கத்தோடு கூட, சந்தோஷமாக கொடுத்துருக்கவே மாட்டார், துக்கத்தோடு கூட எல்லாவற்றையும் கொடுக்கிறான். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அங்கு பார்க்கிறோம், தூர தேசத்திற்கு போகிறான். தூர தேசத்திற்கு. ஒருவேளை அந்த தேசம் அவனுக்கு கண்களுக்கு அழகை கொடுத்திருக்கலாம், பார்வைக்கு அழகானதாக இருந்திருக்கலாம், கண்களுக்கு பார்வைக்கு அழகாக இருந்திருக்கலாம், கேட்பதற்கு இனிமையாக இருந்திருக்கலாம். தூர தேசம். ஒரு தேவ மனிதர் சொன்னார், there is no safety beyond God's will. தேவனுடைய சித்தத்துக்கு வெளியிலே பாதுகாவல் கிடையாது. அந்த தூர இடம் அவன் கண்களுக்கு அழகாக தெரிந்திருக்கலாம், அது புசிப்பதற்கு இனிமையாய் இன்பமாய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பாதுகாவல் கிடையாது. அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு போய்விட்டது. அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணங்கள் தாறுமாறாக்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அழகாக ஆண்டவர் நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருகிற உறவுகள், குழப்பங்களை கொண்டு வருகிற நபர்களை நாம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு உறவாடும் பொழுது இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு நெருங்கி வர வர ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார், நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறப்பார். அந்த 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 இளைய குமாரன் தூர இடத்துக்கு போகிறான். அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு விட்டது. தூர இடத்திலே பேதுரு, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே பேதுரு, வேதம் சொல்லுகிறது மத்தேயு அந்த கடைசி அதிகாரத்திலே, அவன் இயேசுவுக்கு தூரத்திலே பின் சென்றான். இயேசுவை பின் சென்றான், ஆனால் தூரத்திலே பின் சென்றான். இயேசுவோடு கூட இருந்த பேதுரு கொஞ்சம் பின் போனான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்வாங்கி இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது பின் சென்றான். ஆனால் பின் சென்றான் எப்போ? தூரமாய் பின் சென்றான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தூரமாய் போய்விட்டோமா? ஒரு நேரம் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்தோம், ஆராதித்தோம், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணோம், நல்ல ஜெபம் பண்ணணும், ஊழியத்திலெல்லாம் பங்கு பெற்றோம், ஊழியங்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம சிலர் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு பின் செல்லுகிறோம். ஆனால் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்ததை போல, வேர் ஆர் யூ? என் மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாய்? இந்த மகன் தூரமாய் போய்விட்டான். அவன் கண்கள் மறைக்கப்பட்டது. பிசாசானவன் சில காரியங்களை காட்டும் பொழுது, கணவன் மனைவி
பிள்ளைகள், குடும்பம் இதையெல்லாவற்றையும் அவன் கண்களை மறைத்து விட்டு அவன் தூரமாய் இடத்துக்கு கொண்டு போகிறான். வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அங்கு பார்க்கிறோம், தூர தேசத்துக்கு சென்றவன் தேவனுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அழித்து போட்டான். வேசிகளிடத்திலே அழித்து போட்டான். தவறான உறவுகள் வரும் பொழுது, தவறான ஆலோசனைகள் குடும்பத்தில் வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். வேசிகளிடத்திலே அழித்து போடுகிறான். பாருங்க, நல்ல அழகான பையங்க 2 பேர். ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல மருமக்களை கொடுத்து பேரப்பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க நினைத்த தேவன். ஆனால் தூர இடத்திற்கு போனபடியினாலே தகப்பனுடைய ஆசீர்வாதம், விலையேற பெற்ற தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். நாம் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், எத்தனையோ பேர் சிலரை ஜெபத்துக்காக வருவார்கள், கண்ணீரோடு சொல்வார்கள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தது உண்மைதான், ஆனால் என்னுடைய அறியாமை, என்னுடைய பாவத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், கண்ணீரோடு சொல்லுவார்கள். அங்கு பார்க்கிறோம், அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கொரோனா காலத்திலும் பாதுகாக்கப்படுவார்கள். எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏழை சாரிபாத் விதவையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பஞ்சம் உண்டான பொழுது. பாருங்க, கொரோனா காலத்தில் மிஷினரி காணிக்கையெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. எல்லா ஸ்தாபனத்துக்குமே குறைஞ்சது, ஆலயத்துக்கும் குறைஞ்சிருக்கும். ஆனால் பாருங்கள், நாங்கள் அந்த 2 வருஷம் பணித்தளத்தில் இருந்தோம். ஆனால் எந்த மிஷினரிக்கும் அலவன்ஸ் போடாமல், அவங்க சம்பளம் போடாமல் இருந்ததே கிடையாது. அந்த 2 வருடங்கள் 28ஆம் தேதியே பேமெண்ட் போட்டுருவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். எப்படி தான் இந்த மிஷினரி சப்போர்ட் வந்ததுன்னு தெரியாது. அதே போல் அந்த 2 வருஷத்தில் தான் 40 ஆலயங்களையும் கட்டினோம். என்ன நோய்கள் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், பஞ்ச காலம் வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இங்கு பஞ்சம் உண்டான பொழுது ஒரு குடியானிடத்திலே அவன் போகிறான். பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அனுப்பப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, எப்படியோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகன் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் பாருங்கள். தேசத்தில் எது வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாத தேவன். இன்றைக்கு அவன் கைவிடப்பட்டவனாக அங்கு அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் பாருங்க, 16ஆம் வசனம் வாசிங்க, 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு பாருங்க, அந்த மேய்க்கிறான், அதுக்குரிய சம்பளம் சரியாக கிடைக்கல. அது மட்டுமல்ல, அவன் பசி ஆற அவனுக்கு வழி இல்லை. அந்த தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய இழப்பு. தகப்பன் வீட்டை விடும் பொழுது, தேவன் கொடுத்த உறவை அலட்சியப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்களை மட்டுமல்ல, அவன் தனிமையாக இருக்கிறான். எல்லாவற்றை விட, பசியை விட கொடுமையானது என்ன? தனிமை. அவன் தனிமையாக இருக்கிறான். உடைந்து போய் பார்க்கிறான், ஐயோ நான் தனித்து இருக்கிறேனே. வேதம் அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்லுது, அவனுக்கு புத்தி வந்த பொழுது, புத்தி தெளிந்த பொழுது. அவன் நினச்சி பார்க்குறான், எப்போ புத்தி தெளியுதுன்னா அவனுடைய தனிமையை உணரும் பொழுது. ஐ ஃபீல் லோன்லி. ஐயோ, என் அம்மா என்னை எவ்வளவு அன்பாக சாப்பாடு கொடுப்பாங்க, அம்மாவுடைய அரவணைப்பில் நான் சுகவீனம் என்றால் அம்மா எனக்கு எவ்வளவு கவனிப்பாங்க, என் மனைவி எப்படி என்னை கவனிப்பாள், என் புருஷன் எப்படி என்னை கவனிப்பான், என் சகோதரர் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அவன் தனிமையாய் விடப்பட்டான். தனிமை.
நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த சில உறவுகளை நாம் உதாசீனப்படுத்தும் பொழுது ஒருவேளை உலகத்திற்கு நாம் சிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல காணப்படலாம். ஆனால் நம்முடைய இதயம் அந்த தனிமையை வாட்டும், அந்த தனிமையிலே வாட்டப்பட்டவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே அழுகிறோம். இந்த மாலை வேளையிலே அப்படிப்பட்ட தனிமை உணர்வு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மைத்தான் தேடி வந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ஒரு இளம் சினிமா நடிகை, அந்த சினிமா நடிகை சில வருடங்களிலே பல படங்களிலே நடித்து பெயர் பெற்றாள். கடைசியிலே ஜனாதிபதி பரிசும் பெற்றாள். அவள் ஜனாதிபதி பரிசை பெறுவதற்காக டெல்லியிலே சென்று அந்த பரிசை இளம் வயதிலே அந்த பரிசை பெற்றுக்கொண்டு வந்தாள். அடுத்த நாள் பேப்பரில் வந்தது, அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அவள் ஒரு பேப்பரில் எழுதியிருந்தாளாம், ஐ ஃபீல் சோ லோன்லி, நான் தனிமையிலே வேதனைப்படுகிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு அவள் தற்கொலை செய்து கொண்டாள். ஐ ஃபீல் சோ லோன்லி. தனிமை. பல லட்சங்கள் சம்பாதித்தாள், பேர்களை சம்பாதித்தாள், ஜனாதிபதி விருதை பெற்றாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையிலே அவளுடைய பாவங்கள், அவளுடைய குற்றங்கள் அவளை தனிமையாய் வாட்டியது. கடைசியிலே தன்னை மாய்த்து கொண்டாள். ஐ ஃபீல் சோ லோன்லி என்று எழுதியிருந்தாள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே கதறி அழுதி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அறிந்தோம் அறியாமல் நாம் செய்த காரியத்தின் நிமித்தம், ஆண்டவரே இப்படிப்பட்ட தனிமையை நான் உணர்கிறேன், ஆண்டவரே இந்த இளைய குமாரனை போல நான் தனித்து விடப்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து தனிமையாக இருந்தார். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவரை பின்தொடர்ந்து தொட்டார்கள். இயேசு தொட்டார், சுகமானார்கள். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் அவர்கள் வரவில்லை. 12 சீஷர்களும் ஓடிவிட்டார்கள். தான் நேசிக்கிற 3 சீஷர்களும் ஓடிவிட்டார்கள். அவருடைய மார்பிலே இருக்கிற அந்த சீஷனும் ஓடிவிட்டான். தனிமையிலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. ஆண்டவரே என்று கதறினார். உங்களுக்காக எனக்காக தனிமையிலே அவர் வாடினார். நம்முடைய தனிமையை எடுத்து போடும்படியாக அவர் தனிமையிலே இரத்தத்தின் வேர்வை துளிகளாய் விழுந்தது. இந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த பொழுது அவன் நினைத்து பார்க்கிறான், ஐயோ, என்னுடைய தகப்பன் வீட்டில் அம்மா எவ்வளவு அன்பாக இருப்பார்கள், அப்பா எவ்வளவு பாசமாக இருந்தாங்க, என் அண்ணன் எவ்வளவு பாசமாக இருந்தான், எல்லாவற்றையும் விட்டு விட்டேனே, ஐயோ, கொடிய ஆலோசனை நிமித்தம் கொடுத்து விட்டேனே என்று அவன் கண் கலங்குகிறான். அவன் தனக்குள் தீர்மானம் எடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? என்னுடைய கூலி ஆட்கள், அப்பா வீட்டில் வேலை செய்கிற கூலிக்காரங்க வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, நான் இன்றைக்கு தூர இடத்திலே தனிமையாக ஒரு தவிடு கூட கிடைக்கவில்லையே என்று புலம்புகிறான். அவன் தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? நான் எழுந்து என் அப்பாவிடத்திற்கு போவேன். ரெஸ்டோரேஷன். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். வேறெவர் யூ ஆர், எழுந்து வா. பழைய உறவுகளை ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாக உன்னை தேடி வந்திருக்கிறார். அவன் எழுந்தான். இனி நான் தூரமாக இருக்க மாட்டேன், என் அப்பாவை தேடி போவேன். ஜீசஸ், இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வா. அவன் சொல்லுகிறான், முதல்ல அப்பாட்ட போய் என்ன சொல்லுவேன்? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். முதல்ல பரத்துக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய். நாம் நினைக்கிறோம் உறவுகள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு உறவு இருக்குதுன்னு. இந்த உறவை கொடுத்த தேவன், அப்பாவை கொடுத்தது தேவன், அம்மாவை கொடுத்தது தேவன், மனைவி பிள்ளைகளை சகோதரனை கொடுத்தவர் ஆண்டவர். இந்த உறவுகள் சரியாவதற்கு முதலாவது அவன் சொல்லுகிறது, பரத்துக்கு விரோதமாக
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த லெந்து நாட்களிலே நாம் சரி பண்ண வேண்டிய உறவுகளை சரி பண்ண வேண்டும் என்றால் முதலாவது உணர வேண்டும், தேவன் இந்த உறவுகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். மனைவியை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், என் இன்லாவை, அத்தை மாமாவை கொடுத்திருக்கிறார், என் உறவினர்களை கொடுத்திருக்கிறார். இது தேவன் கொடுத்த உறவு. இவர்களை பகைப்பதினாலே நான் தேவனை பகைத்து விட்டேன், பரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இரண்டாவது அவன் சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம நினைக்கிறோம் தங்கச்சி கூட தான் சண்டை போட்டோம், நம்ம நினைக்கிறோம் பெரியப்பா சித்தப்பட்ட தான் சண்டை போட்டோம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு தான் சண்டை போட்டோம். ஆனால் இந்த உறவுகளை கொடுத்த தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் அப்பாட்ட சொல்ல போறேன், நான் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவன். தன்னை தாழ்த்துகிறான். குமாரன் என்று அழைப்பதற்கு தகுதியற்றவன். எங்க தாழ்மை இருக்கிறது அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. ஐ எம் சம்திங், நான் ஒரு பெரியவன், நான் யார் தெரியுமா? இல்லை. தாழ்த்துகிற பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்த்தும் பொழுதுதான் ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கும். தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார், உங்களை உங்கள் குடும்பத்தில் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் நமக்குள் இருக்கிற பெருமை நிமித்தமாக மற்றவர்களை தாழ்வாக நாம் எண்ணுகிறோமா? இளையகுமாரன் சொல்லுகிறான், ஐ எம் நாட் worthy to say your son. என்னை கூலிக்காரனில் ஒருவனாக வையுங்க. அப்பா, என்னை கூலிக்காரனா உங்க வீட்டுக்குள்ள நான் இருந்தா போதும். ஐ வாண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் யுவர் ஹவுஸ். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம், அந்த பிரசன்ஸ் இருந்தா போதும். என்னை கூலிக்காரனா வையுங்க. உடைக்கப்பட்ட உள்ளம். he made the decision. அவ அதை செய்யணும், அதை செய்தது ரெண்டாவது. ஆனால் நினைச்சான், இந்த இரவு வேளையிலே சில தீர்மானங்களை எடுங்க, நான் எழுந்து போவேன், பழைய உறவுகளை நான் மீட்டெடுப்பேன், எங்கே போய் எந்த உறவுகளை சரி பண்ணணும் அதை சரி செய்வேன், எங்கள் அப்பாட்ட போய் நான் மனம் திரும்புவேன், மனைவியினிடத்தில், கணவனிடத்தில், இன்லா, சகோதரன், சின்ன பணத்திற்காக, சொத்துக்காக ஒரு அழகான உறவையெல்லாம் உரித்து விட்டேனே, இனி நான் போவேன், உங்களை தாழ்த்த வேண்டும். லெந்து காலம் என்றால் நம்மை தாழ்த்துகிற காலம். அப்பா வீட்டில் எவ்வளவு சந்தோஷம், அப்பா வீட்டில் எவ்வளவு ஆனந்தம், அம்மாவுடைய அரவணைப்பு, அண்ணனுடைய அரவணைப்பு, எல்லாம் இழந்து விட்டேனே. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட போதும். சிலர் அப்படி தான் நினைக்கிறோம், ஐயோ உடைத்து விட்டேனே, உடைந்து விட்டதே. இந்த நாளிலே ஆண்டவர் அதை சீர்படுத்தும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவன் அதை தீர்மானம் எடுத்து அப்பாவிடத்திலே வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தகப்பனுடைய அன்பு வாசிப்போமா? 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் தீர்மானம் எடுத்துவிட்டு அப்பா வீட்டை நோக்கி வருகிறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஃபாதர் வாஸ் ஸ்டாண்டிங். அப்பா தினமும் வாசலில் காத்துக்கிட்டே இருக்கிறார். அவன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், காத்துக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய தகப்பன் இயேசு, அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார், உறவுகளை புதுப்பிக்க காத்துக்கொண்டே இருக்கிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், அவனை தூரத்தில் பார்த்தவுடனே ஓடுகிறார். அந்த பாசம், அவர் அன்புள்ளவர். என்ன செய்கிறார்? மனதுருகுகிறார், மனதுருகுகிறார். ஐயோ, என்னுடைய மகன் தூரமாய் போய் தன்னை கெடுத்துக் கொண்டானே என்று மனதுருகுகிறார். அவனை தண்டிப்பதற்காக அல்ல, அவன் மீது மனதுருகுகிற கர்த்தர், மன்னிக்கிற கர்த்தர். இவன் நினைச்சான் அப்பா நம்மளை திட்டுவாங்க, அடிப்பாங்க, தூரத்தில் நிற்க வச்சிருவாங்கன்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர், அந்த தகப்பன் மன்னிக்கிறார். அவனை கட்டி பிடித்து, அவன் குளிச்சு எத்தனை நாளாச்சோ அழுக்கு உட, அவனில் நாத்தம் எடுக்குது, எல்லாவற்றையும் கண்டுக்கிடாம அப்படியே கட்டி பிடித்து முத்தமிடுகிறார். தட்ஸ் த ஃபாதர்ஸ் லவ்.
அது ஆண்டவருடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக நம்மிடத்திலே விரும்புகிறார். அவன் மடமடன்னு சொல்கிறான் அடுத்த வசனத்தில், அப்பா நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அப்படியே கன்ஃபஸ் பண்ணுகிறான். அவர் கேட்குறாரா கேட்கலையான்னு தெரியல. உடனே என்ன சொல்கிறாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள். அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய அன்பு. நீ மனம் திரும்பினால் போதும், நீ புத்தி தெளிந்தது அது போதும். எனக்கு ரட்சிப்பின் விலையேறப்பெற்ற அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீ இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி வா. wherever you are standing, wherever you are sitting, எழுந்து வா. உனக்கு நான் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை கொடுப்பேன். நீ தொலைத்து விட்ட வஸ்திரத்தை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். அது மட்டுமல்ல, மோதிரம், தகப்பன் பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை, ஊழியம் என்கிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு ஒரு புதிய அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன். பாதரட்சை, பாதுகாவல். நீ இனி விழாதபடிக்கு ஆண்டவர் உன்னை பாதுகாக்கும்படியாக ஒரு தகப்பன் அங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதுதான் தகப்பனுடைய அன்பு. எல்லாத்துக்கும் மேலே அவர் மன்னிக்கிற தகப்பன். அவர் மன்னிக்கும் பொழுது எப்படி? வேதம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, தவறுகளை அவர் தூக்கி எறிகிறார். யாராவது அந்த தூரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. சமுத்திரத்தின் ஆழத்திலே உன் பாவத்தை போட்டு விட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தவறு செய்யும் பொழுது, தாவீது அரசன் பாவம் செய்தான். அவன் மனம் உடைந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்தான், அழுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன். அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் மறக்கிற கர்த்தர். நம்மளால் மறக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் மறக்க முடியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தகப்பனுடைய அன்பு நமக்கு ஊற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீங்கள். அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அவருக்குள் இருக்கிற சுபாவம், அந்த மன்னிக்கும் சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? மன்னிச்சிட்டேங்க, ஆனால் மறக்க முடியல. உங்கள் கண்களை மூடு வரைக்கும் மறக்க முடியாமல் இருக்கிறீர்களா? இந்த தகப்பன் அவன் கன்ஃபஸ் பண்ணுறதை கூட கேட்கல, எல்லாவற்றையும் மறந்து அவனை ஆசீர்வதித்தான். இன்றைக்கு அந்த மன்னிப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? இங்கே கடைசியாக பார்க்குறோம், அவர் என்ன சொல்கிறாரு, மரித்த இவன் உயிர்த்தான், நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும் சொல்லி கன்று குட்டியை அடித்து புசித்து சந்தோஷமாக இருப்போம். இயேசு சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆராதனையில் உங்களுடைய இதயத்தில் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது, மனிதர்களோடு நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். கடைசியாக மூணாவது ஒரு நபரை பார்க்கிறோம், மூத்த குமாரன். இந்த மூத்த குமாரன் திரும்பி வருகிறான். இந்த நடன கழிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னன்னு கேட்குறார். இது என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் இளைய தம்பி வந்துட்டார். இளைய தம்பி வந்துட்டானா? போக்கிரி, எவ்வளவு அநியாயம் பண்ணான், அவன் வந்துட்டானா? அவனுக்கா இது? வேதம் சொல்லுகிறது, அந்த மூத்த மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உள்ளே வர முடியவில்லை. அந்த சந்தோஷத்திலே அவனால் பங்கு பெற முடியவில்லை. நம்ம எல்லோரும் இளைய குமாரனை தான் பார்ப்போம். ஆனால் இந்த செய்தியில் ஹைலைட் பண்ணுறது ஆண்டவர் மூத்த குமாரன். 28ஆம் வசனம் வாசிப்போம். கோபம் அடைந்து, முதலாவது மூத்த குமாரன் அப்பாவோடு கூட இருக்கிறான், அப்பாவுடைய எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து இருக்கிறான். ஆனால் அவனிடத்திலே காணப்பட்ட குணம் என்ன? கோபம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கோபம் வரும் பொழுது அந்த சந்தோஷத்தில் அவன் உள்ளே போக முடியல. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சில சந்தோஷமான காரியத்தை இந்த மூத்த குமாரனை மாதிரி வெளியில் நிற்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், சில காரியங்களெல்லாம் போகிறோம். ஆனால் கோபத்தோடு நம்ம போகும் பொழுது
ரியலாக நம்ம உள்ளே இல்லை, we are standing outside. மனதை தொட்டு பார்ப்போம். எத்தனை இடத்துக்கு நம்ம போய் சந்தோஷமாக போயிருக்கிறோமா? கோபம், நம்முடைய குடும்ப உறவுகளில் இருக்கிற கோபம். இந்த லெந்து நாளில் முதல் கன்வென்ஷனில் ஆண்டவரே இந்த கோபத்தை எனக்கு எடுத்து போடுங்க. கோபம் வந்ததுனால எத்தனை உறவுகளை நாம் பிரித்திருக்கிறோம். அந்த கோபம் ஆண்டவரே எனக்குள் இருந்திருக்கிற இந்த கெட்ட சுபாவத்தை எடுத்து போடுங்க. உங்களுடைய சுபாவம், அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்கன்னு என்று கேட்போம். முதலாவது கோபப்படுகிறான். இரண்டாவது உள்ளே போக மனம் மற்றவனாக, உள்ளே போக மனதில்லை. எதுக்கு உள்ளே போகலை? தம்பி மனம் திரும்பினது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இஸ் நாட் வில்லிங் டு அக்செப்ட். மனம் திரும்பின அவன் மனம் திரும்பணுங்கிறத அவன் நினைக்கவே இல்லை. அவன் தொலைஞ்சான். சொல்லப்போனால் அவன் செத்து போகட்டும், அவன் செத்து போயிருப்பான். யாராவது கேட்டால் அவனை ஏன் கேட்குறீங்க, அவன் செத்து போயிருப்பான், எங்கே தொலைஞ்சு போயிட்டான். அவனுடைய மனம் இளைய சகோதரனுக்காக பாசம் இல்லை. அவன் ஆத்மாவை குறித்த பாரம் கிடையாது. அங்கே பாருங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, இவன் எதுக்கு திரும்பி வந்தான்? அவனுக்கு மனதில்லாமல் இருந்தான், மனதில்லாமல் இருந்தான். அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க முடியல. ஏன்னா அவன் மனம் திரும்பணும், அவன் நல்லா இருக்கணுங்கிறத அவன் விரும்பவில்லை. அடுத்து பார்க்குறோம், அப்பா கிட்ட என்ன சொல்கிறான்? 30ஆம் வசனத்தை வாசிப்போம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அவன் அப்பா கிட்ட என்ன சொல்கிறான்? அவன் செய்த பாவங்களெல்லாம் லிஸ்ட் பண்ணுறான். வேசியின் இடத்துல சொந்தத்தை, இவங்களுடைய சொத்தெல்லாம் அழித்து போட்டான். பாருங்க, இந்த மூத்த குமாரன் he listed all the sins, எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் அவன் செய்த ஒவ்வொரு இதையும் லிஸ்ட் போடுகிறான். அப்பா லிஸ்ட் போட்டாரா? அப்பா அதை கேட்கவே கூட இல்லை, அப்பா அதை விசாரிக்க கூட இல்லை. அவன் சொன்ன கன்ஃபெஷனை கூட போதுண்டா நீ வந்தது போதுன்னு சொன்னார். ஆனால் தகப்பன், அந்த மூத்த மகன் பாருங்க, அவன் செய்த பாவங்களை சுட்டி காட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த சகோதரன் சகோதரி, நம்முடைய குடும்ப உறவுகளில் எத்தனையோ குறைகளை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம், சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அது மூத்த குமாரனுடைய சுபாவம். ஆனால் தகப்பன் மன்னிக்கிறார். நீ வந்ததே போதும், நீ மனம் திரும்பிட்ட, புத்தி தெளிஞ்சிட்ட. ஆனால் மூத்த குமாரன் செய்த பாவங்களை சுட்டி காட்டுகிறான். இன்னைக்கு நாம் சுட்டி காட்டுறோமா? யாரோ பாவம் செய்தது உண்மைதான், அதை சுட்டி காட்டுகிறவர்களாய் அல்ல, அவர்களை மன்னித்து அரவணைக்கும்படியாக ஒரு தகப்பன் அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக சொல்கிறான், நான் உமக்கூடயே இருந்து இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கலை. அவன் அப்பா கூட இருந்தாலும், அப்பா கூட ஊழியம் செய்தாலும் அவனுக்குள்ளே என்ன, எனக்கு என்ஜாய் பண்ண முடியலை, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடித்து வெறிச்சு இருக்க முடியல, அப்பா என்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு. பாருங்கள், பிரதிபலன். அப்பாட்ட கேட்குறான், பிரதிபலன் எனக்கு இல்லை. இன்றைக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம். ஆகையினால தான் உறவுகளிலே விரிசல் உண்டாகிறது. பிரதிபலன். அப்பா சொல்கிறாரு, நீ என் கூட தானே இருக்க, எனக்குரியதெல்லாம் உனக்கு தானே என்று சொல்கிறார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங், டேய் யூ ஆர் மை எல்டர் சன், உனக்கு தான் எல்லாம், நான் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தானே, நீ என் கூட இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்து இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஏன் உன் இளைய சகோதரன் மீது பாசம் இல்லாமல் இருக்கிறாய்? அவனுடைய பாவத்தை ஏன் சுட்டி காட்டுகிறாய்? உனக்குள் கோபம் ஏன் வருகிறது? உனக்குள் ஏன் அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? He was standing outside. இன்னைக்கு எத்தனை பேர் வெளியில் நிற்கிறோம்? இளைய குமாரன், கெட்ட குமாரன், ப்ராடிகல் சன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவன் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் ஓடி வந்தான். இரண்டாவது, மன்னிக்கும் தகப்பன்.
இன்றைக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? இல்லை என்றால் மூத்த குமாரனைப் போல கோபம், வெறுப்பு, பிரதிபலன், சந்தோஷம் இல்லாமல், திருப்தி இல்லாமல் வெளியிலே நின்று கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாக மீட்பராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜனங்களோடு பேசின ஊமைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே இளைய குமாரனைப் போல தூரமாய் நிற்கிறேன், உறவுகளை நான் உடைத்து விட்டேன், பரத்துக்கு விரோதமாக, குடும்ப உறவுகளுக்கு விரோதமாய் நான் தவறு செய்து விட்டேன், தங்களை ஒப்பு கொடுக்கிற, தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டருளும் சுவாமி, தொட்டருளும் ஆண்டவரே. நீர் மன்னிக்கும் தகப்பனாக, நீர் நேசிக்கிற ஆண்டவராக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை நீர் அரவணைத்து முத்தமிட்டு இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய அன்பு, உங்களுடைய மன்னிப்பு எவ்வளவு பெரியது. எங்களை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. மூத்த குமாரனைப் போல எங்களுக்குள் கோபங்களும், எங்களுக்குள் சந்தோஷம் இல்லாத ஒரு அனுபவம், ஏற்றுக்கொள்ள முடியாத அனுபவம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே, நீர் கொடுத்த உறவுகளில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தார். பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இன்லாஸ், பேர பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பும் சமாதானமும் பெருகட்டும் அப்பா. உம்மோடு இணைந்து எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் அன்பின் வழியிலே நடத்தி செல்ல கிருபை தார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷம் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த சந்தோஷம் பரலோகத்தில் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்திலும் திருச்சபையிலும் உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன், 5A 323, கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன், 5A-323, கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. ஃபோன் 9345675468.